பரவாயில்ல, நைஸ் தான். நீ அடிப்பியா? ஓ அங்கே பாடுறா. அவ்வளோதாங்க, ட்ராக்ஷன் ஆஃப் பண்ணியாச்சு. ரொம்ப பெரிய அடியா? என்னாச்சு? புரியல. நாங்கள் அடிக்கிறது நாங்கள் பார்க்குற மாதிரிலாம் இல்லை, இது வேற மாதிரி இருக்குது. நம்பர் பிளேட்டை மறைக்கிறான் பாருங்களேன். நான் போலீஸுக்கு பயந்தே வாழ்கிற வாழ்க்கையில் உங்களுக்கு அப்படியே அவனை பார்த்ததும் ஓடுற ஒரு பழக்கம் வந்துச்சுல்ல? நானும் இருந்தேன்டா உங்களை மாதிரி தான். இப்போலாம் பேச ஆரம்பிச்சிட்டேன்டா, நின்று பேசாண்டா. அவங்களும் நம்ம கிட்ட பேசுறாங்க. ஆடி நம்பர் பிளேட் இல்லை. நம்பர் பிளேட் ஏன் இல்லாமல் ஓட்டுற? ஏன்னா ஸ்டண்ட்டு பண்ணால் நம்பரே போதுமேண்ணா. ஸ்டண்ட்டு உள்ளே போய் பண்ணு. வீடியோ கொடுத்துருவாங்க, அந்த நம்பர் வச்சு பிடிச்சிப்பாங்க. எங்கேயுமே பண்ணக்கூடாதுன்றாங்க உங்களை. வண்டி ஒரு ஒரு 2 லைட் அதான் ப்ரோ பயமா இருக்கு. தூக்கிக்கும் ப்ரோ. இப்பதான் ஆன் பண்ணேன். வெல்கம் பேக் டு யூடியூப் சேனல். போலாமா? நியர்லி அவுச்சியா கோஸ்ட் காய்ஸ், வாங்க பறக்க ஆரம்பிக்கலாம். ஓகே கைஸ், அவ்வளோதான், கிளம்ப வேண்டி தான். இப்போ வீடியோ சரியாக ஷூட் மாட்டில் போயிட்டு இப்போ நேராக போயிட்டு போகிற வழியில் எதனா ஒரு வீடியோ எடுத்துகிட்டு கிளம்ப வேண்டி தான். எந்த பக்கம் போவோன்னு தெரியல. டயர்ட் ஆகிட்டேன் நான். ஒரு ரெட் பில்லை குடிச்சிட்டு கொஞ்ச நேரம் மொக்க போட்டுருந்தோம் பசங்களோட. நல்ல ஒரு ஃபீல், அது வைப். அது ஒரு இந்த டியூக் எடுப்போம் கொஞ்சம் இதே தான். அனிஷ்டோ எர்ரா கிளம்பலாம். பேம் 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 பேம். வா, நீ தான் வா. நீ எங்கே போகிற? நீ தான் உன் பொண்ணு எதுவுமே என் ஃபோனில் ஏற்றலை. அந்த பையன் மோகன் 390 சூப்பராக இருக்குடா. இந்த அந்த 390 அந்த KOIT ஹெல்மெட்டில் அந்த 390 செம்மையாக இருக்குடா. அந்த பையன் இந்த வீடியோ அடிப்பானா? நைஸ் பைக்டா. வண்டி சூப்பராக இருக்கா வண்டி. ஏய் அனிஷ்டா வாடா, லேட் பண்ணாரா. தக்கி 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 ஏறா போலாம். டேய் அந்த ஃபோன் யார்தோ அதை கொஞ்சம் எடுத்துக்கடா, நம்ம ஏற்றிக்கலாம். இல்லை நீ யாராவது ஏற்றிக்கடா, டெலிட் பண்ணுற போகிறோம். பிங்க் யாரிங்க யாதிகா. இந்த பொண்ணு வீலிங் அடிக்க போதான். வீடியோ எடுங்கன்னு பார்ப்போம், வாங்க வீடியோ எடுப்போம். அந்த பொண்ணு வீலிங் அடிக்குமாடா? வீலிங் அடிக்கொண்டு சும்மாவா? சரி சரி, போ அடிக்க வைப்போம். இன்னைக்கு அடிக்க வச்சிடலாம். சரி, எவ்வளோ வேகமாக போனோமே அடி, நான் பார்க்குறேன். சரி சும்மா பரவாயில்ல கைஸ், அடிக்கிறாங்க. சூப்பர், பரவாயில்ல, நைஸ் தான். நீ அடிப்பியா? ஓ அங்கே பாடுறா. பரவாயில்ல, அடிக்குது அந்த பொண்ணு. கைஸ் இங்கே பாருங்க. பரவாயில்ல, அடிக்குது அந்த பொண்ணு. பரவாயில்ல, ட்ரை கங்கராஜ், சூப்பர். ட்ரை நெக்ஸ்ட் பெஸ்ட் ட்ரை, சூப்பர். பரவாயில்ல கைஸ், அதை போட்டு விட்டுறேன். அதுதான் எடுத்தேன்.
நல்ல ஒரு டே கைஸ். இன்னைக்கு ஹாப்பி, இன்னைக்கு என்ஜாய்டு. பாருங்க இந்த தற்கூரியை தூக்கின்னு வரான். அவ்வளோதான் கைஸ், ட்ராக்ஷன் ஆஃப் பண்ணியாச்சு. இதுதான் போலீஸ் இருப்பாங்க. எங்கே போயிட்டான்? இதான் சேர்த்துருக்காங்களாம். அடிபட்டுருக்கலாம் அவனை இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன இருக்கோம். ட்ராக்ஷன் ஆஃப் பண்ணிட்டு நான் பவர் வீலி சூப்பராக வருதுடா. இப்போ தான் பார்த்தேன். இல்லை செகண்ட் கியரை பிடிக்கவே முடியலடா கையில். சரிண்ணா. எங்க வண்டி எங்க வந்து ஆர்சி பார்த்துட்டு வா போ. ரொம்ப பெரிய ஐடியா. என்னாச்சு? உள்ள போ டேடா. அப்படியா? போயிட்டானா? சரி கிளம்பலாம் வாடா. போயிட்டானா? காது கட் ஆயிடுச்சாமா? ஓகே காது சே நமக்காண்டி வந்த பையன் ப்ரோ கிளம்பிட்டானா? வா போகலாம். காது கட் ஆயிடுச்சாங்க கைஸ் அவனுக்கு. இதுதான் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். போலீஸ் வந்து கொஞ்சம் உயிர் சம்மந்தப்பட்ட மேட்ரு. போலீஸும் வந்து இதை கொஞ்சம் இது பண்ணுங்க கைஸ். அவங்கள வந்து அந்த மாதிரி பண்ணக்கூடாது. ரொம்ப வந்து சின்ன பசங்களை போயிடுச்சுன்னா என்ன ஆகுறது? நிறுத்தலைன்னா விட்டுறணும். என்ன ஒரு 1000 ரூபாய் மேட்ரு தானே. இவனுங்களும் நிறுத்தி தொலையணும். இவனுங்களுக்கும் அறிவு கிடையாது. அவனுங்களை போட்டு உள்ளே போட்டு விட்டு அவனுங்க பண்ணுற அந்த எமோஷனால் தான் அப்படி ஆயிடுறாங்க. எதனா பண்ணி விட்டுறணும் அப்படின்ற மாதிரி வெறுப்பாகி பட்டுன்னு தட்டிடுறாங்க. நம்ம போவோம், வீட்டுக்கு கிளம்புவோம். அவ்வளோதான் கைஸ். வீட்டுக்கு கிளம்ப வேண்டியதான். 300 இருக்கா? போருமா? சரி ஓகே. எவ்வளோ இருக்குது உங்ககிட்ட? என் ஃபோன் அவங்ககிட்ட இருக்கே. அண்ணா என் நம்பர் நோட் பண்ணிங்கண்ணா, நான் உனக்கு அனுப்பி விட்றேன். என் ஃபோன் அவன் பேக்கில் இருக்குது. இல்லைண்ணா என் பேக் நீங்கள் போங்க பாட்டி. போகிறோம்ல பார்த்து போங்க. ஓகே போங்க. போய் தண்ணி இங்கே போ. பஸ் இருக்கு கைஸ். காசு வேறு பேக்கில் இருக்குது. கொஞ்சம் கேஷ் கொடுக்கலான்னு பார்த்தேன். சரி அதான் அண்ணா நான் உங்களுக்கு போட்டு விட்றேங்கண்ணா. அண்ணா நம்பர் வாங்கிக்கிட்டல. நான் போட்டு விட்றேண்ணா. தேங்க்ஸ்ண்ணா. நீங்கள் வந்துடுங்க, கவலைப்பட வேணாம். ஓகேவா? பாடி நீங்கள் பார்த்து போங்க. ரேஸ் எல்லாம் நான் சும்மா ஃபோட்டோ எடுக்க வந்தேன். அவங்க வழியில் மடக்கு நாங்கள் காசு இல்லைன்னாங்க. சரி அதான் நீங்கள் போங்க பாட்டி, பார்த்து போங்க. ஓகேவா? பார்த்து. அவங்க டக்குன்னு கேட்டாங்களா, சரி எனக்கு இல்லைன்னு சொல்ல முடியல. அதான் என்னென்னா அவங்களுக்கு வந்து அங்கே அந்த ஜிபே ஃபோனு அவங்க கையில் இருக்குது. அவங்க நேராக தான் போயிருப்பானுங்கல்ல.
கோவலம் தான் போகிறேன் அவன் பறன்னு பறந்துடுறானுங்க. ஃபோன் அடிக்கிட்டா சைட்டாக போயிடலாமா? அவருக்கு வேறு போய்ட்டு அமௌண்ட்டு போட்டு விடணும். எங்கே இருக்கான்னு தெரியலையே. கைஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா ட்ராக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னா பண்ண முடியல கைஸ். இதில் இந்த வண்டியில் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது வந்து ரன்னிங்கில் ட்ராக்ஷன் குறைக்க தான் முடியுது, ஃபுல்லாக ஆஃப் பண்ண முடியல. ட்ராக்ஷன் ஆஃப் பண்ணால் வண்டி நிப்பாட்டி தான் ஆகணும் கைஸ். இதில் ட்ராக்ஷனை குறைக்கலாம், ஆனால் ட்ராக்ஷனை வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஆஃப் பண்ணால் வண்டியை ஸ்டாப் பண்ணிட்டு தான் பண்ணுற மாதிரி இருக்கும் கைஸ். நம்ம வந்து நான் என்ன நினச்சேன்னா வந்து ட்ராக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ஆஃப் பண்ணலாம்னு நினச்சேன் ரன்னிங்லேயே. அது கொஞ்சம் கோளார் ஆகிடுச்சு. சன்ஸ்க்ரீன் வேறு போட்டிருக்கேன்னா வழியுது. அவ்வளோதான், சாத்தின்னு வீட்டுக்கு போக வேண்டியது தான். சாத்தின்ட்டு போத்துக்கிட்டும் போ சாத்திக்கிட்டும் மூடிக்கிட்டும் போ. வேறு குட்டி பையன் பார்க்கலாம் வண்டியை. இவங்களுக்கு தான் மோட்டிவேட்டே ஆகும். அந்த பொண்ணும் லெக் டேங்கிள் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. எல்லாரும் லெக் டேங்கிள் பண்ணுறாங்க. நீ நான் 2 லெக் டேங்கிள் விட்டேன். feeling drunk and high so high. ரைட் எடுத்துப்போம். ரைட்டில் தான் இருப்பானுங்க. இந்த ரைட் ஆல்ரெடி நான் வந்திருக்கேன் கைஸ். ஒரு நாள் ஓட்டினேன் வந்து இதில் வண்டியை நடுவில் எடுத்துகிட்டு வந்தேன். இந்த ரோடு சூப்பராக இருக்கும், நல்ல பெரிய ரோடு இது. இந்த மாதிரி தான் ஜாலியாக சுற்றின்னு இருப்பாங்க போல இவங்க இங்கே. ஐயோ பெரிய குழியாக இருக்கே. இங்கே தான் சுற்றி நிற்கிறானுங்க. ஃபாஸ்ட்டாக வந்து பிடிக்குது பார்த்தீங்களா. ஓஎம்ஆர் வழியாக போவானுங்க போல இவனுங்க. இருக்கானுங்க பாய்ஸு. ஒன்றும் இல்லைடா, ஒரு பாட்டி ஒருத்தங்க கொஞ்சம் கஷ்டப்பட்டாங்க, காசு இல்லாமல் தான் கொஞ்சம் காசு கொடுத்துட்டு வந்தேன். கால் பண்ண ஃபோன் இங்கே இருக்குது, அந்த ஃபோனு ஜிபே ஃபோன் அதில் இருக்குது. கண்டென்ட்லாம் கிடையாதா? சரி பாவம் கேட்டாங்களேன்னு. போகலாமா? கிளம்பலாமா? நான் பண்ணிடுறேன். எனக்கு அதை என் கூட யார் வராங்களோ அவங்களுக்கு கொடுத்துரு. இவங்கிட்ட கொடுத்துரு. நான் பார்த்துக்கிறேன். போகலாம். என்ன இப்படி ரைட்டா? இவரே போயிடலாமா? சரி போ. சரிடா, இப்போ இதில் எடுக்கலாமாடா? ஆமாம், ரோடு சரி இருக்காதிங்க. உங்களை எடுத்துக்கணுமா? போகலாம், வா போ. போகிறோம் நம்ம பார்த்துக்கலாம். நாங்கள் கிளம்புறோம். பாய். ஆமாம் வரீங்களா? ஓகே வாடா போகலாம். போகிறேன்டா, வா போ. இவனுங்க சும்மா நிறுத்துறானுங்க கைஸ். நான் இவ்வளோ நேரம் நிறுத்த மாட்டேன், நான் போயிட்டே இருப்பேன். நான் காசு இருக்காடா அனிஷ்டோ? காசு இருக்கா? போட்டு தரேன், ஜிபே பண்ணுறேன். அவன் பேக்கில் தான் இருக்குது பாரு. இரு, நான் கார்டு போடுறேன். என்கிட்ட கார்டு இருக்குது. தெரிஞ்சுதா வீலிங்கு? புரியல. நாங்கள் அடிக்கிறது நாங்கள் பார்க்குற மாதிரிலாம் இல்லை. இது வேற மாதிரி இருக்குது. நான் முதலேருந்து சொல்லிட்டு இருக்கேன், தள்ளி போயிருங்கன்ட்டு அவங்ககிட்டலாம். இது வந்து எப்படின்னா நீங்கள் கண்ணை திறக்கிறதுக்குள்ளே முடிஞ்சிடும். உங்களுக்கு என்ன நடக்குதுன்னு தெரியும் அதில். உங்களுக்கு அந்த பவரில் ஏறும்போது உங்களால் ஹேண்டில் பண்ண முடியுதா? அதான்
இப்போ நம்ம பாப் பண்ணுறோம், இதோ ஒரு டாப் எண்டில் போகும்போது கேட்குறேன். அதான் ப்ரோ இப்போ பண்ணதே ஒரு 100-150 இருக்கும். இறங்க ஃபஸ்ட்டு கியரில் தான் 5ஆவது கியர் வரைக்கும் அடிக்கலாம், 4ஆவது கியர் 5ஆவது வரைக்கும். 3 போகும்போது அச்சாலும் அடிங்க. 3ஆவது கியரில் பட்டாலே தூக்கம் 200லே. 4வது கியர் நீங்கள் தானே போடுறீங்களா? அவ்வளோதான். அவருக்கு போகிறோம், எனக்கு வேண்டாம், என் வண்டியில் இருக்குண்ணா. 4வது கியரில் ஏறுமா? 3 வரைக்கும் நான் பார்த்துருக்கேன் நான் ஏற்றி. மச்சான் இது 4வது கியரில் ஏற மாட்டேன். 10ஆரு 4வது கியர் 5வது கியர் ஏறும். நான் 3 வரைக்கும் ஏற்றிருக்கேன். ஓகேவா? எங்கே நாய்ஸி எங்கே? போ 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 நான் வருவேன் போ. ஐயோ வெயில் ஆரம்பிச்சிச்சு கைஸ் பயங்கரமா. அப்படியே வரானுங்க கைஸ். இந்த டாட்டா பஞ்சு வச்சிருக்க நிறைய பேரை பார்த்தேன், ஒரு மாதிரி கோளாராக வராங்க. வருங்க லெஃப்ட் ரைட்லாம் பார்க்கவே மாட்டேறாப்புல அண்ணன். ஆஹா அவர் குஷி மோடில் ஓடின்னு இருக்கிறார் அண்ணன். கட்டு வைக்கலாம் தப்பு இல்லை, லெஃப்ட் ரைட்டு பார்த்து வைக்கணும். ஏன் பொங்கறான் பொங்கல்? எல்லாத்தையும் அப்படியா? ட்ரெஸ்ஸை மறந்துட்டானா? அந்த பொண்ணு ட்ரெஸ்ஸு தெரியுதா? கட் பண்ணிக்கலாம், அதெல்லாம் போடக்கூடாது. கட் பண்ணிக்கலாம். அந்த பையன் சொன்னானா? என்ன சொன்னா? என்ன சொன்னா? சூத்தா அலம்பலு அலம்பலு அலம்பலு. நான் கூட ஒரு காலத்தில் இப்படி தான் கைஸ் இருப்பேன் சின்ன வயசுலலாம். அப்போல்லாம் வந்து இந்த ரோடு வந்து வேறு மாதிரி இருந்தது. இப்படி தான் நானும் பண்ணுவேன். என்னை பார்க்குற மாதிரியே இருக்கு எனக்கு. ஃபோனு வேறு அடிக்குது. ஃபோன் அடிக்கிறான் விக்னேஷ். வண்டி ஓட்டிகிட்ருக்கேன் ப்ரோ. லாகு பாப்பாரான்னு தெரில. வண்டி ஓட்டிகிட்ருக்கேன் தலை. இதை பாருங்கள் தர்க்கி 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 தக்கி தக்கிடா நீ. அண்ணா சரி பா 390 தான் பாண்ணா. வாவ் தட் வாஸ் அ ஹாசம் வீலி. நம்பர் பிளேட்டை மறைக்கிறான் பாருங்களேன். வேற ரகண்டா நீ. நைஸ் ரைடர் கைஸ். இந்த டேலண்ட் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா என்கரேஜ் பண்ணோம். தொடுவோம் சிகரம் தொடுவோம். விஜய் தளபதியா? தளபதி வீலி செம்மையா அடிக்கிறடா. உன் வீலிக்கு நான் ஃபேனு. வேற மாதிரி. கொஞ்சம் வேகமாக போகலாம்டா, ஹீட் ஆயிடுச்சுடா. ஒரு 100ல போடா. எனாமஸ் கண்ட்ரோல், செம்ம கண்ட்ரோல். நான் வந்து சிட்டி உள்ளலாம் நான் பண்ண மாட்டேன். எனக்குன்னு வந்து ஒரு சில இதெல்லாம் இருக்குது. ஒரு விதமான ஒரு என்ன சொல்கிறது, ஒரு வச்சுருக்கேன். சில இதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு. ஐ கேன் பட் ஐ won't. வந்து பீப்புள் மேலே ஒரு இது, பக்கத்தில் போகிறவங்க மேலே. ஹைவேல பண்ணுறியா அது வேறு, சம்திங் டிஃப்ரெண்ட், சம்திங் லைக் கான்ஷியஸாக யாரும் இல்லாத மாதிரி பண்ணுறது வேறு. பட் யூ டூயிங் வித் திஸ் திங் பீப்புள் இஸ் வெரி டேஞ்சரஸ். அதுவும் இந்த மாதிரி பெரிய வண்டியில் பண்ணுறது ரொம்ப டேஞ்சர். அது கூட ஏதோ சின்ன அதுவுமே டேஞ்சர் தான். அதை நான் வந்து ஒரு இதுவாக சொல்லலை. அது நல்லது, அதை நான் வந்து இது பண்ண மாட்டேன். ஏன்னா பட் நான் பண்ண மாட்டேன். சேஃபாக பண்ணுறதுக்கு அது வந்து சந்தோஷம், அவ்வளோதான். ட்ராக்ஷன் ஆஃப் பண்ணிட்டு வண்டி கைஸ் துள்ளுது என் வண்டி.
டிராஃபிக், ரொம்ப டிராஃபிக்கு, அதான் கடுப்பே இருக்குது. 95லாம் ஆகவே கூடாது வண்டி, ஹீட்டு 90 தான் இருக்கணும், 90 89 தான் இருக்கணும். பள்ளத்திலாம் வர நான் விட மாட்டேன். இவனுங்க பள்ளத்திலே விட்றானுங்க தூக்கி வண்டியை. நானும் 390 விடுவேன், தூக்கி டபால் டிப்பார்னுவேன். இதை பண்ண மனசு வர மாட்டேங்குது எனக்கு. இதில் 6 செலவு நினச்சா, இதில் ரொம்ப செலவு வச்சுருங்க. சமாளம் பண்ணலாம். சிட்டி உள்ள நம்ம 390 கிட்ட, 390 தான் வின்னர். நம்ம ரோட்டுக்கு போயிடுவோம். ஏன் இவனுங்க சும்மா சும்மா நிற்கிறானுங்க? ஏன் போலீஸா? நானும் வந்துடுறேன். இரு, எப்படி வருவேன்? நானும் வரேன். நான் மட்டும் நான் வந்து இழிச்சவாயினா உங்களை வந்து நான் போலீஸ்காக பயந்து போல கைஸ். சிரிச்சு நான் வந்து இவனுக்கு கூடயே போனோம். இவனுக்கிட்ட தான் என்னோடய வீடியோலாம் இருக்குது. நான் அவங்க கூட வரேன், உங்களை மிஸ் பண்ணிடுவேன். பார்த்து அப்படியே போங்க, பின்னாடியே வரேன். நான் வந்து இவனுங்களை மிஸ் பண்ணிடுவேன் கைஸ். கூட இவங்களை விட்டேன்னா ஐ லூஸ் டெம். வருவான் போ வேகமாக போ. எல்லாரையும் கூப்பிடுது பிள்ளைங்க. ஏய் வந்துருங்கடா. கொய்யா மூஞ்சி எங்கே வந்து முறுக்கிறோம்? இது உள்ள எங்கடா இருக்குது வழி? ஏதோ குப்பத்துக்குள்ளே கூட்டு போகிறானுங்க என்ன. டேய் மேப் போட்டு போங்கடா வேகமா, ஹீட் அடிக்குது ப்ரோ. வேகமா போ ப்ரோ, ஹீட் அடிக்குது போடா. அப்படியே கேட்டு ஒருத்தர் தான் ஏறு, வழி இருக்கும், போயிட்டே இரு. பவர் மோட மாற்ற வேண்டியது தான். ஒன் வேல போக போகிறானுங்களாமே. எனக்கு கொஞ்சம் பாதுகாப்பு கொடுங்கடா. ஏன்னா இவ்வளோ புள்ளிங்க வந்துச்சு கடன்ட்டு. பையன் அப்படியே போகிறான் போல. நம்ம பசங்களோடய போவோம். எதுக்கு இந்த மாதிரிலாம் நம்பர் பிளேட்டை போட்டால் இந்த பிரச்சனையே இல்லையே. லூசு பசங்க. ஓ சர்வீஸ் ரோட்டில் பூந்துடலாமா? ஓகே. இது ஒன் வே கிடையாது கைஸ், இது சர்வீஸ் ரோடு. இதில் போகலாம். ஓகே. எல்லா இடத்துலையும் போலீஸ் அதுக்கேற்ற மாதிரி செகண்ட் லூப் இருக்கிற இடத்துல தான் நிற்கிறாங்களே. எங்கே நம்ம தற்கொலை ப்ரோ? போலீஸ் மடக்குனா நின்றுருண்ணா, ஆடாத. போலீஸ் மடக்குனா நின்றுடு, ஆடாத சரியா? அப்படி டபாயாத, நின்று பேசிக்கலாம். நான் பேசுகிறேன் சரியா? இது ஒரு பெரிய பஞ்சாயத்தாக இருக்குது கைஸ். இது நம்பர் பிளேட்டில் மாஸ்கை பார்த்தா இவனுங்களும் அடிக்கிறானுங்களே. ஓட்டிடான்டா. லெஃப்ட்ல நில்லு, வரானா போலீஸ் இருக்கானா? நின்றுப்போ. ஆனால் போலீஸுக்கு பயந்தே வாழ்கிற வாழ்க்கையில் உங்களுக்கு அப்படியே அவனை பார்த்ததும் ஓடுற ஒரு பழக்கம் வந்துச்சுல? நானும் இருந்தேன்டா உங்களை மாதிரி தான். இப்போலாம் பேச ஆரம்பிச்சிட்டேன்டா. நின்று பேசாண்டா. அவங்களும் நம்ம கிட்ட பேசினா ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. ஏன் தெரியுமா அவங்கள பிடிக்கிறாங்க? உங்கள் ஆட்டிடியூட் தான். புரியுதா? உங்கள் ஆட்டிடியூட். நம்பர் பிளேட் ஏன் இல்லாமல் ஓட்டுற? ஏன்னா ஸ்டண்ட் பண்ணால் நம்பரே போதுமேண்ணா. ஸ்டண்ட் உள்ளே போய் பண்ணு. அந்த நம்பர் வச்சு பிடிச்சிப்பாங்க. எங்கேயுமே பண்ணக்கூடாதுன்றாங்க உங்களை. கரெக்டு தான். சரி விடு. இது போட்டு எங்களை இது பண்ணோம். நான் போட்டுருவேன். உங்களை நானும் பண்ண முடியாது. எவனா பார்த்து என்ன தான் வந்து தூக்கின்னு போனோம். நான் தூக்கினா நான் சொல்லிடுவேன், சார் எனக்கு எதுவும் தெரியாது, நான் வேடிக்கை பார்க்க போனேன். சரி இப்போ என்னடா இங்கே போலீஸ் நிற்கிறாங்களா? அப்படியே போயிருக்கலாம். நீ தானே ஈஸியாக இருக்குள்ள போகலண்ணே. ஒன்றும் பிரச்சனை ஜோதாகுது. சரி போங்க, வரேன் பின்னாடி. ஃபஸ்ட் வருஷம் வண்டி ஆஃப் ரோடு கற்றுன்னு வரேன். அப்படியே பெரிய வண்டியா பார்த்துக்கலாம்னா வாங்க, நான் பார்த்துக்கலாம்னாங்க. நானும் இவங்களோட சேர்ந்து போலீஸுக்கு பயந்து ஓடுற நிலைமைக்கு வந்துட்டேன் கைஸ். போலீஸை பயந்து பயப்பட ஓடல நான். எனக்கு பசங்க கூட இருக்கணும், அவங்கள வந்து விடக்கூடாது. அவங்களுக்கு ஃபோனில் தான் எல்லாமே இருக்குது, வீடியோ எல்லாமே. அதெல்லாம் எனக்கு வேணும். அதனால் அவங்கள விட்டா அவனுங்க பறந்துருவானுங்க சிட்டா. அதனால தான் கொஞ்சம் தூரம் தான் போயிடலாம் வாங்கண்ணா அப்படின்ட்டு நான் கல்லுப்படாமல் பொறுமையாக போய்க்க வேண்டியதாங்க. பொறுமையாக ஓட்டா ஒன்றா இந்த மாதிரி ஓட்டலாம், வேகமாக தான் விடக்கூடாது. கொஞ்சம் என்ன பண்ணுறது, அட்ஜஸ்ட் பண்ணி போய்க்க வேண்டியதான். இப்போ கழுவு வச்சுருவானுங்க போகிறேன் இன்றைக்கி வண்டி என்ன. ஆனால் நல்லா இருக்குது இதுவும் ஒரு மாதிரி.
பிடிக்கிறாங்களாம் கைஸ். என்னையும் பிடிப்பாங்கன்னு நினைக்கிறேன். நான் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே சைலண்ட்டாக ரைட்டில் போயிடுறேன் பாருங்க. இப்போது எல்லாரையும் பிடிக்கிறாங்க. நம்ம அப்படியே டீசெண்டாக போனால் விட்ருவாங்க. இதை பாருங்கள், இதுதான் சொல்கிறாங்க லாக் பண்ணிட்டான். அவன் ஒன்வேல வரான் நம்ம பையன். ஒன்வேலாம் போக விரும்பலை இந்த வண்டி எடுத்துன்னு. எனக்கு கடுப்பாயிடுச்சு. போங்கடா பிடிச்சிக்கோங்கடா தரேன் காசுன்ற வந்துட்டேன். வரட்டும், அணிச்சிட்டு வரட்டும். ஒன்வேல ஏறி வருவான் போல். கோளாறு கோவிந்தன், அவனுக்கு பேர் இனிமேல் கோளாறு கோவிந்தன். நம்ம ஊரில் தான் ரோடு போட மாட்டுறாங்க போலீஸு. இதை காரணமாக வச்சு தான் கவர்மெண்ட்டு போட்ட நல்லா ஓட்ட போகிறானுங்கன்னு சொன்னோம். ரோடே இல்லை நம்ம ஊரில், இதை வச்சு எங்கேருந்து இவனுங்க ஓட்டுறது? வந்துடுவான்னு நினைக்கிறேன் பையன். வருவான் ஏறிட்டுருப்போம். நிற்போம்மா, அவனுக்கு கொஞ்சம் ஸ்லோவாக போவோம். நிற்க வேணாம், கொஞ்சம் ஸ்லோவாக போவோம். வந்துடுவோம். பிரேக் போயிடுச்சா காட்டு? பிரேக் என்னாச்சு? ஐயோ பிரேக் இல்லையா இப்போ? ஏன் ஆயிடுச்சா? நம்ம ஊரில் அப்படிதான் தெரியல. ரைடு போயிடலாமா? பார்த்து லாக் ஆயிடுச்சா? சாவ போறடா. ரைடு போயிரு. நீ போ, பின்னாடி வரேன். சரி போ, நேராக போ. அவன் ஒன்றில் பிரேக் கட் ஆயிடுச்சு கைஸ். இந்த விளாக் அப்படியே முடிச்சுக்கிறேன் நான். ஆல்ரெடி ரொம்ப லென்த்தாக போயிட்டுருக்கு. பயங்கரமான இது இன்றைக்கி கண்டென்ட்டை பார்த்தா தெரிஞ்சிடும். செம்ம ஹீட் வேறு அடிக்க ஆரம்பிச்சிச்சு. பையன் இல்லை பிரேக்கெல்லாம் போயிட்டு இருக்குது. ஓகே கைஸ், இந்த வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பேட்டரியும் காலியாக போகுது. பாய், டேக் கேர். இதை யாரும் ட்ரை பண்ண வேண்டாம். எடுக்காதடா அசோக் பிள்ளை போலீஸ். லெஃப்ட் எடுத்து ரைட்டில் போய் லக்ஷ்மண சுற்றி ரைட் எடுத்துட்டுனா ட்ராகா. சரி போ, வரேன். தான் மாசம் எனக்கு தெரியும். எனக்கு 390 தான் ரொம்ப பிடிக்கும் கைஸ். உயிர் 390 எனக்கு. சச் அ ஃபென்டாஸ்டிக் மோட்டர் சைக்கிள் அது. நம்ம ஊரில் அதை டேமேஜ் பண்ணிட்டானுங்க பரதேசி பசங்க, சாவானுங்கன்னு. தற்குறிஸ் வாங்கி விழுந்து கீழே ஸ்கில் இல்லாத பாய்ஸ் நிறைய பேர் அதை பை பண்ணி அதை பேரை கேத்துட்டானுங்க அந்த வண்டிக்கு. ஃபென்டாஸ்டிக் வெஹிக்கிள் அது. எனக்கு ரொம்ப பிடிக்கும். சூப்பர் ஹேண்ட்லிங் வண்டி. மோர் தென் எனாஃப் சொல்லுவாங்க தெரியுமா? ஃபென்டாஸ்டிக்ன்ற விட மோர் தென் எனாஃப் நம்ம ஊருக்கு தான். இந்தியாவுக்கு மோர் தென் எனாஃப்னா சூப்பர் பைக். இது 390 தான் சூப்பர் பைக்கே, ரியல் சூப்பர் பைக்கே. ஹைவே 1-2 ஹைவேல ஓட்டுறதுக்கு வேணால் வந்து 6 or 4 இருக்கும். இதெல்லாம் ஓவர். இதெல்லாம் கையில் நான் வச்சுருக்கேனே, இதெல்லாம் நம்ம நாட்டுக்கு தேவையே கிடையாது. சும்மா ஏதோ நான் சீனை போடுறதுக்கு வாங்கி வச்சுக்கின்னு சுற்றின்னு இருக்கிறேன். அந்த ஆட்டோக்காரனுக்கு வேறு காசு போட்டு விட்னாங்க கைஸ். இல்லை சும்மா திருப்பி வச்சுருந்தேன். அதனால் ஃபோன் எடுக்க மாட்டார். அந்த ஆட்டோக்கார். இந்த நம்பரான்னு தெரில. அந்த பொண்ணு இந்த நம்பர் ஆட்டோக்கார்ட்ட 300 ரூபா வாங்கணும்ல. அவருக்கு ஃபோன் அடிச்சா ஃபோன் போக மாட்டேங்கிறா. அவர் எந்த நம்பருன்னு தெரில. அந்த நம்பர் ஜிபேல இல்லை. ஐயோ 300 ரூபா அவருக்கு நாமமா அவுட் வாங்கி கொடுத்துருந்தீங்களா? என்கிட்ட காசு இல்லைன்னு சொல்லி அந்த பொண்ணை போட சொன்னேன். அந்த பொண்ணு பக்கத்தில் இருந்தால அவளை 300 ரூபா கொடுத்துரு அந்த ஆட்டோக்காரன்ட்ட போட்டுன்னு சொன்னேன். அதனால் 300 ரூபா அந்த பாட்டிகிட்ட கையில் கொடுத்துட்டாரு. அப்புறமேல அந்த அண்ணனோட ஃபோன் நம்பர் வாங்கி அந்த பொண்ணு எங்களுக்கு கொடுத்து அந்த அண்ணனுக்கு ஃபோன் போட மாட்டேங்குது. இதுதான் ஒரு நம்பரு 9043 ஒரு ஆயா வழியில் காசு கேட்டாங்கடா பாவம் ஊருக்கு போனோன்னே. நான் என் ஃபோனு ஏதோ பேக்கில் இருந்தது. ஆட்டோக்காரன் சரி விடுண்ணா கைஸ். இந்த வண்டி வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அடிபட்டுச்சு கைஸ். பையன் எங்கேயோ சொல்லிட்டு இருக்கிறான் ஃப்ரண்ட்டில் 4 கிலோமீட்டர். சரி விடு, அந்த ஆட்டோக்காரன் நம்ம எல்லாம் பார்த்தா கொடுத்துருக்கேன். அந்த பக்கம் போனால் அடுத்த வாரம் போனால் பார்த்து கொடுத்துடலாமா? வேறு என்ன பண்ணுறது? ஃபோன் போக மாட்டேங்குது. இல்லை கொண்டா கைஸ் ட்ரை பண்ணி பார்க்கட்டா? சுவிச் ஆஃப்னு வருது. முன்னாடி பார்க்கட்டா? என்னடா இது குழக்கம் இருக்குது? ஆட்டோண்ணா வீடியோ பார்த்தா திட்டாதண்ணா, என்ன மன்னிச்சிடண்ணா. நான் அந்த பக்கம் வரும்போது ஒன்று கொடுத்துட்றேண்ணா. தேவையில்லாத வேலைடா. ஆட்டோக்காரர் நல்ல மனசு தான் போகலாம். சரி விட, அடுத்த வாரம் அந்த பக்கம் தானே இருப்பார். போய் பார்த்தா கொடுத்துல அவருக்கு நம்ம வண்டி தெரியும். ஓகே இந்த விளாக் வரையும் முடிச்சுக்கிறேன். பாய். ஆட்டோ ஒன்று வேணா கைஸ் ட்ரை பண்ணுவோம் கைஸ். கொஞ்சம் நேரம் கழிச்சு அந்த 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 பொண்ணுக்கிட்ட அந்த பொண்ணு நம்பர் அனுப்புடா எனக்கு. அந்த பொண்ணு நம்பர் அனுப்புடா எனக்கு. ஓய் அந்த சரி ஓகே விடு. அந்த பொண்ணு தான் உரிப்பாங்க. அந்த பொண்ணு தாங்க தப்பு வேலை பண்ணிட்டேன். அந்த பொண்ணு போட்டுருக்கு சொல்லக்கூடாது. அந்த பொண்ணு காசு இருக்குன்னு நினச்சி போடுமான்னு
அது பொண்ணு காசு இருக்குது நான் சொல்லி போட்டால் சஃபிஷியன்ட் பேலன்ஸ் வந்துச்சு, இந்த காசு இல்லை போல அதுக்கிட்ட. நான் வேறு துடுக்கா அந்த பாட்டி 100 கேட்டாங்க, 100 கொடுத்து சைலண்ட்டாக விட்டுருக்கோம். சரி அவங்க ரொம்ப பாவம் தம்பி ஊருக்கு போனோம் நாங்கள் 200 பிடிங்க என்ன பண்ணுறேன்னு தெரியாமல் கொடுத்துட்டேன். அடுத்த வாரம் போனால் அந்த அண்ணன் கொடுத்துடலாம். 200 பிடிங்கி வந்து கொடுத்துட்டேன். கொடுத்தப்பறம் அந்த பொண்ணு அன்சஃபிஷியன்ட் அந்த பாட்டி கையில் இப்படி மடித்து வச்சுக்கிறாங்க அந்த காசை அவங்ககிட்ட. அதுக்கப்புறமேட்டா கேட்டால் நல்லா இருக்காது. சரி அந்த ஆட்டோ ஒன்றும் ஹெல்ப் பண்ணுற மென்டாலிட்டி தான் இருந்தார். என்ன திட்ட மாட்டார்னு நினைக்கிறேன். வீடியோ பார்த்தீங்கன்னா திட்டாதீங்க ஆட்டோண்ணா. ஓகே கைஸ் பாய். இந்த வீடியோ அப்படியே முடிச்சுக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சேனலை. வீட்டுக்கு போகிறேன் நான் போய் நான் ரெஸ்ட் எடுக்கிறேன். ஓகே பாய், டேக் கேர்.